ஏசப்பா உமக்கு கூடா கொடி மகிமப்பா, உமக்கு கூடா கொடி மகிமப்பா, மகிமப்பா. Hallelujah, glory to Jesus. இயேசுவே hallelujah, 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 hallelujah. Rishadaradana badana dana gadana. இயேசுவே இயேசுவே என் ஆண்டவர், மரணத்தில் என்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முழங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே என் ஆண்டவர். இயேசுவே என் ஆண்டவர், மரணத்தில் என்று எழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே என் ஆண்டவர். He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is the Lord. அந்த இயேசுவே என் ஆண்டவர், அந்த இயேசுவே நீர் எங்கள் தெய்வம் ஆண்டவரே, நீர் எங்கள் தகப்பனப்பா. எங்களை வழி நடத்துகிற மெய்ப்பன் நீரே, எங்கள் ஆலோசனை கர்த்தர் நீரே, சேனைகளின் அதிபர் நீரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை ஆளுகை செய்கிற இயேசு ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. புதிய ஆண்டை காண செய்தீரே, புதிய நாளுக்குள்ளாக, புதிய யுகத்திற்குள்ளாக, புதிய ஆண்டவரே வாசலுக்குள்ளாக எங்களை அழைத்து வந்தவரே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தராமே அப்பா. ஹல்லேலூயா. மகா இரக்கங்களும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை ஆராதனையில் கூட ஆண்டவரே எங்களை நீர் அழைத்து வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் என் இயேசு ராஜா ஒருவருக்கு முழு ஆராதனையோட கருத்தில் போடுகிறோம் அப்பா. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல வல்ல பிதாவே, ஆமென். கதரும் போல் தேவனே, ஆத்துமாவும் வாஞ்சித்து கதருரே. அந்தமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்று காப்பி. என் கண்டமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்று காப்பி. தேவன் மேலாத்துமாவே, தாக
தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவன் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. என் தஞ்சமே அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. என் தஞ்சமே அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினார் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினார் தினமும் துதித்து போற்றிடுவோம். என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பி. கண்மலையான தேவன் நீர் என்னையப்பா, நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் தெரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் தெரிவதேனோ? என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பி. என் தஞ்சமே அல்லேலூயா, அல்லேலூயா என்றும் காப்பி. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் அப்பா கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறதே. இரவினில் பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறதே. என் தஞ்சமே அலரதரா சதனா ரவியந்தரா காப்பி. என் தஞ்சமே, என் தஞ்சம் நீரே அப்பா, என் அடைக்கலம் நீரே நீ என்று காப்பி. என் தஞ்சமே கலன் கோட்டையும் நீ என்று காப்பி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவசாயல் நாக மாறி தேவனோடிருப்பேன் நான், தேவனோடிருப்பேன்.
சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாள் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைத்தேனாம், விண்ணவர் சாயல் அடைவே. விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நான் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரம், பூமியின் கூடாரம் என்று பலவீனமே அழித்திடுமே. பூமியின் கூடாரம் என்று பலவீனமே அழித்திடுமே. கைவேலை இல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்த்திடுவே. கண்டடைந்து வாழ்த்திடுவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நான் தேவனோடிருப்பேன். சோறும் உள்ளான மனிதர் சோதனையில் பலனடைய. சோறும் உள்ளான மனிதர் சோதனையில் பலனடைய. ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார். ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நான் தேவனோடிருப்பேன். ஆவியின் அச்சாரமா, ஆவியின் அச்சாரமிந்தா ஆயத்தமாய் சேர்த்திடவே. ஆவியின் அச்சாரமிந்தா ஆயத்தமாய் சேர்த்திடவே. ஜீவனே எனது கிறிஸ்து, சாவு என்ற ஆதாயமே. சாவு என்ற ஆதாயமே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நான் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினார் அழகு போல glory. காத்திருந்து ஜெபிப்பதினார் அழகு போல பறந்து
ஜொலிக்கிற தேவனவர் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே வாரும் என்று கூப்பிடுதே தெய்வ சாயல் நாக மாறி தேவனோடிருப்பேன் நான் தேவனோடிருப்பேன் உள்ளத செய்யோன் மலைமே எனதருமை ஈசுவிட உள்ளத செய்யோன் மலைமே எனதருமை ஈசுவிட ஜபவி இனிலே மகிழ்ந்தேனா ஜீவிப்பேன் நீடடியாய் ஜீவிப்பேனே நீடடியாய் தெய்வ சாயல் மாறி தேவனோடிருப்பேன் தேவனோடிருப்பேன் தெய்வ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன் நான் தேவனோடிருப்பேன் உள்ளத செய்யும் மலைவே எனதருமை ஈசுவிட உள்ளத செய்யும் மலைவே எனதருமை ஈசுவிட ஜபவீட்டிலே மகிழ்ந்தேனா ஜீவிப்பேனே நீடடியாய் ஜீவிப்பேனே நீடடியாய் தேவ சாயல் இருப்பேன் நான் தேவனோடிருப்பேன் தேவ சாயலாக மாறி இருப்பேன் நான் தேவனோடிருப்பேன் தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன் நான் தேவனோடிருப்பேன். அல்லேலூயா. நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்தொடர்ந்து காக்கிறதாயிருக்கும். அல்லேலூயா. ஆனந்த துதியோடி கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும் ஆனந்த துதியோடி கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும் ஆகாயவின் மீனா அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீனா அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிழ்வனின் பாசம் பெரியது மங்காது வாழ்வோ நாம் கொண்டிட மாட்டோம் கொண்டிட மாட்டோம் துருகிட மாட்டோம்
மகிமை திரும்பு ஆனந்த துதி ஒலி கேட்கும் அப்பா ஆடல் பாடல் சத்தம் உண்டோடிக்கு நல்ல கரங்களை தட்டி ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் உண்டோடிக்கு ஆகாயவன் மீனால் அவர் ஜனம் பெரு ஆண்டவர் வாக்கு பலிக்கு ஆகாயவன் மீனால் அவர் ஆண்டவர் வாக்கு பலிக்கு விடுதலை முழங்கிடுவோமே விக்கணம் மகளு கண்கள் சூழ்ந்திடும் வேலை ராஜகன் நோகம் நொறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை விழா காண்போ நோகம் நொறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போ ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும் ஆகாயவன் மீனா அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவன் மீனா ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணை அமெரிக்கை வாழ்வை தேவன் ஆண்டவர் மார்பு சுகிப்பு பதறாத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன் அளிப்பா பதறாத வாழ்வு சிதற மனமும் பரிசாக தேவன் தருவார் குன்றிட மாட்டோ குறுகிட மாட்டோ கரையில்லா தேவன் சிறை வாழ்வு மாறையும் சீர் வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் அல்லேலூயா நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் ஆமீன் பதறாத வாழும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் இந்த வருடம் உங்களுக்கு அளிக்கிறவராயிருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ரிஷால ரிபனதரகலகனனனனமா ரியந்தரேலியந்தரோ ரியந்தரகதனமா நன்றி அப்பா நன்றி தகப்பனே நமக்கு புறா கொடி மகிமை ஹalleluya ஹalleluya கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஆமென் சிறை வாழ்வு மறையும் சீர் வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் ஹalleluya ஹalleluya விடியற் காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் உதிர்க்கும் ஹபே ஹalleluya ஹalleluya கர்த்தர் உனக்கு பின்பதா நிழலாய் வருகிறவராயிருப்பார் ஆமென் ஹalleluya 9ஆம் வசனம் சொல்கிறது அப்பொழுது நீ கூப்பிடுவாய் அவர் உன் அருகாமையில் வந்து நிற்கிறவராயிருப்பார் ஆமென் அதுதான் சிறை வாழ்வு மறையும் சீர் வாழ்வு சீயோனின் மகிமை திரும்பும் அல்லேலூயா சிறை வாழ்வு மலரும் சீர் வாழ்வு glory யோனின் மகிமை திரும்பும் அல்லேலூயா
ரகதனலதரவா உரியந்தரவரக்கரவோ ஹalleluya ஷியந்தரரபரகனதனவனதா ஹalleluya. நம்முடைய எழுந்து நின்று சில நிமிஷம் ஆண்டவரே இந்த முதலாவது வருடத்தில் இந்த முதலாவது மாதத்திலையும் இந்த பரிசுத்த ஓய்வுனால ஆண்டவரே உடைய மகிமையினால உடைய மகிழ்ச்சியினாலே மகிழ்ச்சியாய் கழிப்பதற்காக உடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிற எங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் மகிமையில் வந்து நாங்கள் நிற்க உடைய மகிமையை நாங்கள் பெற்று செல்ல இது வருஷங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய மகிமை உனக்கு பின்னால் வருகிறது. உன் நீதி உனக்கு முன்பதாக கடந்து செல்லும்போது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், மனுஷனுடைய கரம் அல்ல, மனுஷனுடைய ஆளுகை அல்ல, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். ஓ கர்த்தருடைய கரம் இந்த வருடம் முழுவதும் அருமையான ஒரு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா கர்த்தருடைய கரம் உங்களை ஆளுகை செய்ய விடணும். மனுஷனுடைய கரம் அல்ல, பொல்லாத ஆவிகளுடைய கரம் அல்ல, கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் உங்களை வழி நடத்துமானால் அன்றைக்கு எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர வாழ்க்கையில் ஆண்டவர் அவளோடு கூட போனாரோ அதே போல மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா தேவன் உங்களோடு கூட வருகிறதை நீங்கள் காண முடியும். இந்த வருடம் தேவன் எல்லா பரிசுத்தவான்களோடு பேசின ஒரே வார்த்தை தான், கானானின் ஆசீர்வாதம், வெற்றியின் ஆண்டு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டு என்று ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகள், செய்திகள், ஒவ்வொரு ஆலயத்தில் தேவனுடைய மனுஷர்கள் கொடுத்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டு பார்ப்பீங்களா? ஒரே மாதிரி கர்த்தர் இந்த வருஷம் தேவனுடைய மனுஷர்களோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு வார்த்தை கூட பேசுங்காது, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கர்த்தருடைய வார்த்தை இந்த வருட தேசத்தின் மேலே ஒவ்வொரு சபையில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த செய்தி எடுத்து பாருங்க. எல்லா வார்த்தைகளும் எல்லா பரிசுத்தவான்களும் தேவனுடைய வார்த்தை ஒரே போல பேசியிருப்பார்கள். இதுதான் கர்த்தருடைய ஆளுகையின் வருஷம். இதுதான் கர்த்தர் தேவனுடைய மனுஷர்களை தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கோ தெரிந்து கொள்ளாத ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் இந்த வருஷம் ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுடைய எல்லா மெசேஜ் எடுத்து பாருங்க. எல்லா வாக்குத்தத்தமும் கானானின் ஆசீர்வாதத்தை நீ சுதந்தித்துக் கொள்ளுவார். அது மாற்றமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் சுக வாழ்வை துளிர்க்க செய்கிற வார்த்தை என்று ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இதே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் மாறி மாறி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபையில் உள்ள ஒவ்வொரு போதகர்களோடு கூட அந்த இரவு நேரத்தில் பேசின வார்த்தை தேவன் நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. தேசத்தில் ஒரே தேவன், ஒரே ராஜா. அவர் ஆளுகை செய்கிற தேசமா, ஆளுகை செய்கிற சபைகளாய் தேவன் மாற்றிக்கொண்டு வருகிறார். நல்ல கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒவ்வொரு திருச்சபைகளும் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாயிலிருந்து கர்த்தர் இந்த வார்த்தையை ஒருவர் வாயிலிருந்து கூட பிசகாமல் ஒவ்வொரு இந்த வார்த்தையை சொல்லி இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா. இது வெற்றியின் ஆண்டு, இது வெற்றியின் ஆண்டு. ஓ பரிசுத்த ஆவியானவர் முடி சொல்லுகிற வல்லமை உள்ள ஆண்டு தான் ஆண்டு. ரிஷகதரபா crown of Holy Spirit. ஓ ரிஷகதனா ரிமாந்தனா லகியந்தரா. நம்முடைய அருமையான போதகர் மூலமாய் பேசின காரியம் crown of Holy Spirit. ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியானவர் முடி சூட்டுகிற ஒரு வருஷம். glory to you God. உமக்கு கொடாகொடி மகிமைப்பா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. glory to Jesus, glory, glory, glory. உம்மை ஆராதிக்கின்றோம்,
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை. Glory, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. We worship you, Lord. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. என்னை அழைத்தவரே
உன்னதமான வருஷம். கரங்களை தட்டி, ஓ கரங்களை தட்டி, ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மகனும் சுட்ட முடியாது. நான் ஜெபிக்கிறேன் தாசன் மூலியமாக எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தை இந்த கால வேளையில இந்த முதலாம் ஆராதனையில அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். We receive it, Lord. Crown of Holy Spirit, receive your power, Lord, in the name of Jesus. நமக்கு கோடா கொடி மகிமை, கோடா கொடி மகிமைப்பா. மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருடத்தின் முதலாவது ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையில் உம்முடைய வல்லமையின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய ஊற்று அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்காக நன்றி அப்பா. உமக்கு கோடா கொடி மகிமை, உமக்கு கோடா கொடி மகிமைப்பா. ஆண்டவரே கோடா கொடி மகிமை. நீர் ஆண்டவரே அந்த இரவு பேசினது போல, உடைய தாசனோடு பேசினது போல, இட்ஸ் a crown of Holy Spirit here என்று சொன்னது போல, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே கர்த்தாவே கிரீடம் சூட்டுகிற ஒரு வருஷம் என்று சொன்னது போல, பரிசுத்த ஆவியானவர் ஊற்று இந்த கால வேளையில் முதலாம் ஆராதனையில் எங்கள் மேல் இறங்குவதற்காக நன்றி. நமக்கு கோடா கொடி மகிமை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபம் செய்வோம். திரு பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திரு பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் பங்கே, ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் பங்கே. போவில் அவரல்லால் போகலிடம் இருபாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேகன், ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேகன். கோரும் மகிமையில் சேற்றிடும் தோயல், இருபாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. உலகில் மெழுகு போல் ஒருகுதல் நெஞ்சம், உலகில் மெழுகு போல் ஒருகுதல் நெஞ்சம். வலையா திருவடி வணங்கினேன் இருபாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திருவடிகளில் நாங்கள் ஒருமித்து வந்து முகம் குப்புற விழுந்து உம்முடைய பாதத்தை சேவிக்கிறோம், வணங்குகிறோம், முத்தம் செய்கிறோம். அப்பா, நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. எந்தெந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கி விட்டீர். உம்முடைய சாயலை பெற்று நாங்கள் இனிதாய் வாழ
இந்த உலகத்தை மறந்து பரலோகத்தை நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். மணவாட்டி சபை என்று பெருமிதமாய் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் தான் உம்முடைய மணவாட்டி சபை. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி கொழுப்பாட்டி பரிசுத்தப்படுத்தி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் எங்களை வாழ வைத்த உமக்கு மகிமையும் கனத்தின் துதியின் சோத்திரோடு மேலெடுக்கிறோம். இயேசு என்ற நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு என்று வேதத்தில் அவரை அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏசாயா 9:6 வாசித்து பாரு. கடைசியாய் முடிக்கும் பொழுது அவர் சமாதான பிரபு என்று பிடிக்கிறார். சமாதான பிரபு என்று சொன்னால் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஹல்லேலூயா. இந்த சமாதான பிரபு இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தேவன் தீர்க்கதரிசனம் ஏசாயா உரைத்ததை நிறைவேற்ற இயேசுங்க வந்தார். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தில் சொல்லுது, சமாதானத்துக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அவர் கொண்டு வந்த சமாதானத்துக்கு முடிவு இல்லை. இங்கேயும் சமாதானத்தோடு வாழ்ந்து நித்தியத்திலும் நாம் போய் சமாதானமும் வாழ தேவன் நமக்கு அந்த அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் மனுஷர்கள் சமாதானத்தை இழந்து போகிறார்கள். சமாதானத்தைக்காக எங்கெங்கேயோ தேடி ஓடுகிறார்கள். இதை செய்வார், அதை செய்யலாம் என்று. எங்கேயும் சமாதானம் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவாலே சமாதானம் நமக்கு கிடைக்கும்படியாக, பீஸ்ஃபுல் லைஃப், ஜாய்ஃபுல் லைஃப் நமக்கு கிடைக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தின் தேவனை இன்றைக்கு நீங்கள் போகும்போது அழைத்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு போக போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. இந்த வருடம் ஒவ்வொன்றும் ஆண்டவர் பேசும்போது சொல்லுறதை பார்த்தா எத்தனை சந்தோஷமாயிரு. அவர் நம்ம வீட்டுக்குள் வந்தால் உன் வீட்டில் சமாதானம், உன் குடும்பத்திலே சமாதானம், உன் தொழிலகத்திலே சமாதானம், நீ செய்கிற வியாபாரத்திலே சமாதானம், நீ எதிர்பார்க்க நன்மைகளிலே சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமாதான பிரபு. That is a Prince of Peace with us. Hallelujah. Praise the Lord. ஒருவேளை நீ சமாதானமற்ற தவிக்கலாம். சமாதானத்தை ஊற்றுக்காரனாரை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். மனதார அவரை அழைத்து செல்லுங்கள். அவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் சமாதானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுங்கள். ஒன்றை நினைத்து நாம் இப்படி ஒரு சின்ன ஜெபம் எல்லாருமே செய்ய போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 126 சொல்கிறார், எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேம் என்பது தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இந்த எருசலேமை குறித்து என்ன செய்யுங்க, எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டி. இப்போ எருசலேம் எந்த நிலையில் இருக்குது? போர், சண்டை, சச்சரவு, கலகம், இவைகளில் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு மனுஷர், ஆண்டவருக்கு வேண்டிய ஒரு மனுஷர்களாக வாழ்ந்து கொண்டு வருகிறார். ஆகினால் தான் சொல்கிறாரு, எருசலேமுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? எருசலேம் நேசிக்கிறவர்கள் சுகித்து இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே கண்ணை மூடுவோமா ஒரு நிமிஷம். ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் நான் எருசலேமுக்காக ஜெபிக்கலை. எருசலேமுக்கு சமாதானம் வர, அங்கு அமைதல் உண்டாக, இஸ்ரவேல் மக்களை ஒன்று சேர்க்க கிருபை கொண்டள்ளும் என்று ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, எருசலேமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேமுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண நாங்கள் ஒருமித்து வந்து உங்களுடைய பாதத்தில் விழுகிறோம். சபையாய் விழுகிறோம். பரிசுத்தவான்களாக நாங்கள் ஒருமித்து வந்து பாதத்தில் விழுகிறோம். நீதிமான்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலராய் வந்து விழுகிறோம். எருசலேமுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்பொழுது உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரமனைக்குள்
சுகமும் இருப்பதாக என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இதுக்காக எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்யுங்க, எருசலேமுக்காக சமாதானம் உண்டு பண்ணும்படி கர்த்தரை வற்புறுத்தி ஜெபம் செய்யுங்கள். இதனால் நீங்கள் எப்படி இருப்பீங்களா? சுகித்திருப்பீங்க. ஹல்லேலூயா. அதை குறித்து தான் ஏசாயா 58:8 நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கொஞ்சம் எடுத்து படிப்போமா? அப்பொழுது விடிய கால வெளிச்சத்தை போல உன் வெளிச்சம், இருள் உன்னை அண்டாது. விடிய கால வெளிச்சம் எப்படி இருக்கும்? அவ்வளோ மகிமையாக இருக்கும் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை தொழித்து உன் நீதி உனக்கு முன்பதாக போகும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ட் ஆஃப் காட். எவ்வளவு மகிமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பார்த்தீர்களா? இதுவரை நீ எப்படியோ இருந்திருக்கலாம். ஆண்டவர் நீதியின் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்னதாக அவருடைய மகிமை உன்னை பின்னதாக காப்பாற்றக்கூடிய ஒரு பொன்னாள் தான் இந்த வருஷம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? அவர் முன்னால் போகிறார் என்று நாம் அவரை பின்பற்றணும். அவர் பின்னால் வருகிறார் பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை பற்றி கொண்டு இருக்கணும். அப்பொழுது உன் சுக வாழ்வு துளிர்க்கும். எருசலேமுக்கு மட்டும் ஜெபிக்கும் பொழுது மற்ற சமாதானத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அப்படி தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 3 யோவான் 2 சொல்லுகிறார் பார், பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார், என்னை பார்த்து கேட்கிறார், நம்மை எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். பார்த்தீர்களா? எத்தனை ஆத்மாவிலும் கர்சனை உள்ளவர், ஆவியிலும் கர்சனை உள்ளவர், நம்முடைய சரீரத்திலும் கர்சனை உள்ளவராய் நம்மை வெளியேற்று பெற்ற இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்மை தேவன் வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் யோபு 5:22 சொல்கிறார் பாருங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். வேத வசனத்தில் நம்மை குறைவாக வைக்க மாட்டார். அதை உட்கொண்டு நாம் பலனடைந்து கழுகை போன்று சட்டையில் எடுத்து அன்பு செய்கிறார். ஆகாரத்தில் நம்மை ஒரு குறைவாய் சபையாரை வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் கர்த்தர் சொல்றார், கூடாரம் என்பது எத்தனையோ கூடாரங்கள், அதில் நம்முடைய சரீரமாய் கூடாரம், நாம் தொழுது கொள்ளும் கூடாரம். இந்த கூடாரத்தை ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? குறைவாக வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் பிரைஸ் தி லார்ட் சொன்னால் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொன்னால் ஹல்லேலூயா. அப்படியே அமிக்கின்னு உக்காந்துக்காதீங்க. எப்பொழுதும் குரல் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த எல்கேஜி யூகேஜி சொல்லிக் கொடுக்க சொன்னதான் சொல்லுவீங்க. உங்களுக்கு அந்த ஆர்வம் புறப்படணும். பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ள அந்த அக்கனியை புறப்படணும். ஆண்டவர் பவர் அண்ட் ஃபயர்னால் உங்களை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். இந்த பவரும் ஃபயர் இருந்தால் கொன்று உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. உங்களை பெருத்த சமாதானத்தை கொண்டு வரும். ஒரு நாள் உங்களை கைவிடாது. இதெல்லாம் நன்றாக அலசி பார்க்கணும். பார்த்தீங்களா? அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, யோபு அவ்வளோ காரியங்களை சொல்லும்படியான கர்த்தர் அவனை வைத்திருக்கிறார். யோபு 22:21 வாசிப்பாங்க. அவரோடு பழகி சமாதானமாயிரு. யாரோட பழகி? சமாதானத்தின் பிரபுவாகிய பிரின்ஸ் ஆஃப் பீஸோடு பழகி சமாதானமாயிரு. சமாதானம் அவரோடு பழகினா தான் சமாதானம் நம்மோடு தங்கும். உலகத்தில் நம்ம என்ன தான் புரண்டு எழுந்தாலும் சமாதானம் நமக்கு கிடைக்காது. எப்பொழுதும் கலகம், சண்டை, பிரச்சனை தான். ஆனால் பிரின்ஸ் ஆஃப் பீஸோடு கலக்கும் பொழுது, சமாதான பிரபுவோடு நீ இணைக்கும் பொழுது, என்னாலும் உனக்கு எல்லா விதத்தில் சமாதானம் என்று தேவனையே உன்னை பார்த்து சொல்லுவார். ஹல்லேலூயா. அவரோடு பழக கற்றுக்கொள்ளணும். இந்த சமாதானத்தின் பிரபுவோடு பழக கற்றுக்கொள்ளணும். பழக பழக தேவ சமாதானம் உன்னை நிரப்புவதை உன் கண்ணார கண்டு உன் இருதயத்தினால் அனுபவிக்க, உன் சரீரத்தில் அனுபவிக்க கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். ஒரு நாள் உன்னை தீமை
அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க. ஒரு ஜெபம் கிடைக்குமா? எனக்கு யார் ஜெபிப்பா? எனக்காக யார் தேவனிடத்தில் பரிந்து பேசுவார்? நான் மடிந்து போகிறேனே, நான் ஆழ்ந்து போகிறேனே, எத்திசையில் போவதற்கு தெரியாமல் கலங்குகிறேனே என்றெல்லாம் ஜனங்கள் கூச்சலிட்டு கொண்டிருக்கிற கொடிய காலத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யோபு 25:2 சொல்கிறது, தேவனிடத்தில் அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களிலே சமாதானத்தை உண்டு. உன்னதமானவருக்கு நாம் பிள்ளையாகவும் உன்னதமான ஆசீர்வாதத்தை நாம் பங்குள்ளவர்களாக இருக்க உன்னதமான ஸ்தலத்தில் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக மட்டுப்படுத்தி உங்களை கீழ்த்தரமாக நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். அவர் உன்னதமான ஒரு பிள்ளையாகும்படியான பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உன்னதமான ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் பங்குள்ளவர். இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படுங்கள். மறுமையிலே சமாதானத்தின் தேவனாய கர்த்தர் உங்களை கொண்டு போய் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் இந்த உலகத்தோடு முடிந்து போகிற சமாதானம் அல்ல. பிரின்ஸ் ஆஃப் பீஸ் டேக் யூ டு தி ஹெவன். ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியத்தை அவர் கொண்டு வந்திருக்கார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 4:8 சொல்லுகிறார் சங்கீதக்காரன். அங்கே சொல்கிற சமாதானத்தோடையே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஏமா நித்திரை மனுஷனுக்கு மிகவும் முக்கியம். அதுக்காக தூங்கிக்கிட்டே எல்லாத்தையும் ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில், சாப்பிட நேரத்தில் சாப்பிடணும், உற்றார் உறவினரோடு சகோதரர் நண்பரோடு பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். பேசுகிறதெல்லாம் எதை பற்றி பேசணும்? எனக்கு கிடைத்த சமாதான பிரபுவை உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஹல்லேலூயா. அப்போ அவர் எந்த நிலைமையில் சமாதானத்தை இழந்து தவிக்கிறார்களோ அந்த சமாதான தேவனை நீ முன்னால் வைக்கும் பொழுது அவருடைய சமாதான கொலைச்சல் உண்டாகிற காரியங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு சமாதானத்தை உன் மூலமாக கொண்டு போவார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சிங்க. பிரைஸ் தி லார்ட். இங்கே அடுத்தது யோபு 34:30 வாசித்துப்பார். ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் அதை கலங்க முடியும்? கலங்கம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அவர் முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? பார்த்தீங்களா? யோபு கேட்குறான். பிரைஸ் தி லார்ட். அவர் சமாதானத்தை கொடுத்தால் அவனை கலங்கடிக்கிறவன் யார்? யாரும் உங்களை கலங்கடிக்க முடியாது. காரணம் அவர் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதாங்க சமாதானத்தின் பிரபு. தட் இஸ் எ பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே சங்கீதம் 29:11 வாசித்து பாருங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். God will strengthen you all the days. Hallelujah. அவர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். 3 காரியத்தை தேவன் செய்வார். அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இந்த சமாதானத்தின் பிரபுவை பிரின்ஸ் ஆஃப் பீஸை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பின நோக்கம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி, தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கும்படி, பலனற்று நிற்கிற ஒவ்வொருவரும் பாவ பலகீனங்கள், நோயின் பலகீனங்கள், பலவிதமான பிரச்சனைகளின் பலகீனங்களை விழுந்து போகிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள், தேவனை விட்டே தூரம் போய் விடுகிறார்கள் அற்பமான காரியங்களுக்கு. அதுக்கு தான் சொல்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு முதலாவது பலன் கொடுப்பார், ரெண்டாவது தமது ஜனத்திற்கு சமாதானமற்று தவிச்சு தன்னை மாய்ச்சி கொள்கிற எத்தனை பேர் கடன் பிரச்சனையினால், குடும்ப பிரச்சனையினால், சந்தேகத்தினால், பலவிதமான சூழ்நிலையினால் மாய்ச்சி கொள்கிறவர்களை நாம் தினத்தந்தி பேப்பரில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதி.
ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நம்முடைய சமாதானத்தின் தேவன். நாம் தவித்து கொண்டு இருப்போம். ஐயோ, நான் என்ன செய்வேன், பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், எப்படி வாடகை கட்டுவேன், எப்படி நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன், என்ன செய்வேன் என்று பல விதத்தில் நாம் சஞ்சலப்பட்டு துயரப்பட்டு ஆழ்ந்து போகும் பொழுது இயேசு தோன்றுவார், உனக்கே சமாதானம் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த 3 காரியங்களை மனதில் வையுங்க. தமது ஜனத்தின் மேல் அத்தனை அன்பு வைச்சிருக்கிறார். தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷர்கள் மேல் அவ்வளவு அன்பு வைச்சிருக்கிறார். தன் சிருஷ்டிகளுக்கு அவ்வளவு அன்பை வைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பலனற்ற நமக்கு பலனை கொடுத்து நமக்கு இருக்கும் சமாதான குலைச்சலை நீக்கி சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நேரடியாக வந்து ஆசீர்வதிச்சிருதில்லை, முதல்ல பலன் கொடுப்பார். அநேக பலகீனங்களினால் நம்ம தேவனை விட்டு தூரம் போயிருப்போம், தேவனை அசட்டை பண்ணியிருப்போம், தூஷணம் பண்ணியிருப்போம். முதல்ல நம்ம பலகீனத்தை நீக்கி போட்டு முதலாவது பலன் கொடுக்கிறார், 2வது சமாதானத்தை, 3வது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. என கருமையானவர்களே, நம்முடைய தேவனாக ஸ்டெப்பாக ஆசீர்வதிக்கிறவர். பிசாசு வருவான், உனக்கு அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன். கடந்த நாட்களில் நான் பிசாசுகளை துரத்தும் பொழுது ஒரு பிசாசு வந்து சொல்லிச்சு, நீ என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன். நீ என்ன வேணாலும், பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, என்ன வேணும். ஒரு குடும்பத்தில் அதை ஆடி இருக்கும் போது அதை விரட்ட வந்துடுவேன்னு சொல்லிட்டு என்னை இரவு 12 மணி வழியில் வந்து என்னை தொந்தரவுச்சு. அப்போ நான் சொன்னேன், ஏய், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன், சாபிக்கப்பட்ட ஆவி நீ கொடுத்து எனக்கு நிறைய போதா, உன்னை சாபிக்கிற ஓடி போடு, தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னேன். அவைகள் நீங்கி போனது. அவர்களும் வரவில்லை, நானும் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஜெபிக்கிற மனுஷனும் அல்ல. என்னுடைய ஏரியாவுக்கு வந்தால் நான் ஜெபிப்பேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் ஒரு ஏரியா உண்டு இல்லை, ரவுடிக்கு ஒரு ஏரியா, பிசாசுக்கு ஒரு ஏரியா, தேவனுடைய மனுஷர்களுக்கு ஒரு ஏரியா. தேவனுடைய மனுஷர்கள் ஏரியாவுக்கு வந்தால் தான் அதை வரட்ட முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்படியாக என் காலத்தை தேவனுடைய சமாதானத்துக்குள்ளாக வழி நடத்தப்பட்டேன். ஹல்லேலூயா. இதோடு விட்டுட்டாரா, ஜனங்களுக்கு மட்டுமா செய்கிறார், தமது ஊழியக்காரன் நலத்தை சுகத்தை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு வரும் துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், எல்லா நஷ்டங்களும் பலன் குறையும் பொழுது, சுகவீனம் அடையும் பொழுது இயேசு தோன்றி என்னை உயிர்ப்பித்து சமாதானம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை முடிஞ்சுவிடும் என்று நினைத்தேன் அக்டோபர் மாதத்தில். ஆனால் எல்லாரும் ஜெபித்தீங்க, நானும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். கர்த்தர் என்னை உங்களுக்குள்ள சமாதானத்தோடு புத்தாண்டை பிரவேசிக்க அவர் எதிர்கொண்டு வந்து என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 34:14 சொல்கிறார் பாருங்க, ஒரு நல்ல காரியம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடி அதை தொடர். பாவம் தொடர்ந்த உன்னிடத்தில் என்னிடத்தில் இப்பொழுது என்ன தொடருது? பிரின்ஸ் ஆஃப் பீஸ் உனக்குள்ளே பிரவேசித்து உனக்கு சமாதானம் தொடர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நமக்கு கொண்டு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சங்கீதம் 37:11 சொல்கிறார் பாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாந்த குணம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிடிக்கலன்னா சில நேரத்தில் நம்ம என்ன ஆயிடுறோம், லொல்லாயிடும் இல்லை, லுள்ளு சண்டை, ஒவ்வொரு போராட்டம். இது கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாந்த குணம் பெண்களுக்கு விசேஷ விதமான அமைதலான ஆவி, அதை தான் தேவன் கனப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். வெளி தோற்றத்தை இல்லை, உள் தோற்றத்தை தேவன் மகிமைப்படுத்துகிறார். பெண்களுக்கு என்ன தான் அலங்காரமானது சொல்லுங்க, சொல்ல வராத வாயில என்ன, அப்படிதானே? பெண்களுக்கு அமைதலான ஆவிதான் அலங்காரமானது என்று என் தேவன்
சமாதானத்தை தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. ஒன்று சொன்னால் 9 சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டான், நான் அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், அவ்வளோ தீர்த்து கட்டிடணும். நீ தீர்த்து கட்டினா எத்தனை பேரை தீர்த்து கட்ட முடியும்? பிரியமானவர்களே, we love one another. Amen. We love one another. நம்மை பகைக்கிறவளை கூட நம்ம சிநேகிக்க முடியாது. ஒரு நல்ல உள்ளத்தை தேவனிடத்தில் கேட்கும் பொழுது இந்த சமாதானத்தின் பிரபு, that is a prince of peace, enter in your soul, spirit and body. அவர் உன்னை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதையும் தனியாய் நாம் சாதிக்கவே முடியாது. அவர் இருந்தால் தான், அவர் தான் நமக்குள்ளிருந்து சாதிப்பார். வேறு ஒன்றையும் நாம் அடைய முடியாது. சங்கீதம் 37 வாசித்துப்பார். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். கண்ணை மூடுறோம் பாருங்க, அந்த நாளில் சமாதானத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. நான் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன், நான் பிரசவிக்கணும், எல்லாரையும் பார்க்கணும், விஷ் பண்ணணும், அப்புறம் வந்து படுக்கணும், கண்ணை மூடணும். கண்ணை திறந்து பார்க்கும்போது எங்கே இருக்கணும்? நான் உம்மோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் கூட அப்படி செய்வீங்க. இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. வாழ்கிற நாட்களில் சமாதான பிரபு நம்ம கூட இல்லைன்னா சமாதான கொலைச்சல் பிசாசு உண்டாக்கி நம்மை விழுங்க பார்ப்பான். எந்த சூழ்நிலையில் விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி அலைவான். உலகத்தில் ஆதியிலே இச்சையை உண்டாக்கின பிசாசு இன்றைக்கும் உலகத்தில் சுற்றி வருகிறான். யாருக்குள் இச்சையை அனுப்பி எப்படி அவர் சமாதானத்தை கொலைத்து அவர்களை மரணத்தின் வாசலில் கொண்டு போய் தள்ளிட்டு போயிடலாம் என்று தான் அவன் சுற்றி வருகிறான். பி கேர்ஃபுல். ஜாக்கிரதையாக இருந்து உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்தத்தை, உங்களுக்கு அருளப்பட்ட ரட்சிப்பை, உங்களுக்கு அருளப்பட்ட வல்லமையை, அக்கினியை அவிச்சு போடாதபடி தேவனோடு கூட சஞ்சரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 85:10 வாசித்து பார். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். பக்கத்தில் இருக்கிற பொம்பளை பார்த்து முத்தம் கொடுத்துடாது, ஆம்பளை பார்த்து பொண்ணு முத்தம் கொடுத்துடாது, பெரிய கலாட்டாவாயிடும். அவர் தான் சொன்னார், அப்படி நான் பிரசவம் பரிசுத்தமாக இருக்குன்னு சொன்னதா. புதுசாக ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணை நம்ம பொருசனை கிட்டே சேர்க்கலை. எனக்கு வானாண்டா, எங்கள் பாஸ்டர் சொன்னார் பரிசுத்தமாக இருக்குன்னு சொன்னார். 2 பேரும் சட்டை போட்டுட்டு வந்தாங்க பாருங்க. அப்போது நான் அவர்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பண்ண நான் சொன்னது என்ன, ஆண்டவர் அருளை பரிசுத்தை பார்த்து கொள்ளுன்னு சொன்னேன். புருஷன் உனக்காக கொடுக்கப்படும், மனைவி அவனுக்காக கொடுக்கப்பட்டு, இதிலெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். குடும்ப வாழ்க்கையை சிறப்படுத்தி கொள்ளுன்னு சொல்லி ஜெபித்து அனுத்த பிறகு அவர் 2 பேரும் ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, கிருபையும் சத்தியமும் நமக்கு அத்தியாவசியமான ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபை, நீ நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. ஏமா உட்கார்ந்து எழுந்திருக்க கிருபை, நீ உண்பது அவருடைய கிருபை, நீ வாழ்வது அவருடைய கிருபை. கிருபை என்பது உன்னை தகுதிப்படுத்து, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தும் உன்னை தகுதிப்படுத்தக்கூடியதான் கிருபை. ஹல்லேலூயா. கிருபையை நாம் தகுதியற்ற நம்மை தேவனுடைய பிள்ளைகளாகும்படி செய்ததே மகா பெரிய கிருபை. ஹல்லேலூயா. எங்கேயோ சுற்றி நிற்கிற நம்மளை கழுவி கொழுப்பாட்டி என் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த சமாதானத்தின் தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மட்டுமாக நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நீதியின் தேவனை கிறிஸ்துவாகிய சமாதானத்தின் பிரபு முத்தம் செய்து அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிதாவாக தேவனை குமாரனா தேவன் முத்தம் செய்தார். இதுதான் அதனுடைய அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இவைகளும் உணர்ந்து நாம் நேசித்து வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் அதை போல ஒரு சமாதானம் வேறு ஒன்றுமே நமக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே,
நான் தாழ்வில் நாயகனே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே அந்தகார சக்திகள் நம்மை ஆளோகிடாமலே அந்தகார சக்திகள் நம்மை ஆளோகிடாமலே சொந்தமான சஞ்சனத்தை சோர்ந்து காப்பாரே இயேசு துணையாய் நிற்பாரே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே வாழ்வில் நாயகனே நான் தாழ்வில் தாயகனே வழி நடத்தும் வாழ்வில் நாயகனே போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார் போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார் ஏகும் சுத்த மீது கண்கள் இருத்தி நடத்துவார் சுத்திருத்தி நடத்துவார் வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே வாழ்வில் நாயகனே நான் தாழ்வில் தாயகனே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம் காடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே இயேசு பரன் தன்னமுடனே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே நான் தாழ்வில் தாயகனே வாழ்வில் நாயகனே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு வரும் துன்பங்கள் துயரங்களில் பாடி பாடி நாம் அவைகளை தாண்டி செல்ல சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்கு முன்னதும் பின்னதுமாக உங்களை காப்பாற்றி மகிமையானதை இந்த ஆண்டு செய்வாராக. ஆமென். சங்கீதம் 119 165 வாசித்து பாருங்க. உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை, எந்த இடரலும் வராது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கு? டோட்டலி முற்றிலுமாக சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை நேசிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல மனதில் அதை எழுதி பலகையில் எழுதணும், சிந்தையில் கொள்ளணும், அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்குது? மிகுந்த சமாதானம். ஏதோ நீங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கீங்க, வேதத்தை திருப்பி படித்து பாருங்க. படிக்கிறது உங்களுக்கு பிரியமான வார்த்தைகளை படித்து அதை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. திடீர்னு வேலைக்கு போகும்போது மற்ற எங்கே போகும்போது அப்படியே வேதத்தை திறந்து ஏதாவது ஒரு வார்த்தையை படிச்சுட்டு போகும்போது திடீர்னு உங்களுக்கு வார்த்தை உண்டாங்க, யூதாஸ் நாண்டு கொண்டு சேர்த்துட்டான், அடா பிடிச்சிட்டான், எனக்கு பிடிச்சிச்சுடா இன்றைக்கி கூட
எந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போகலாம், நல்லா ஜெபிக்கிற அம்மா கிட்ட போகலாம், ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம். என்னமோ எனக்கு கேடு இருக்குது, பைத்தியக்கார ஜெயலுக்கு. நல்ல வார்த்தைகள் இருக்கிறது, ஆண்டவர் வைத்திருக்கிறார். எடு, அது மேல் வரல வை, ஜெபி. ஆண்டவரை இன்றைக்கு நான் இப்படி தான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் போகிறேன், வா என் கூட, எனக்கு முன்னது பின்னதுமா வருவேன் என்று சொல்லி வாரும் என்று சொன்ன சிறு பிள்ளை போலவும் பின்னாலையும் முன்னாலையுமா வருவார். ஹல்லேலூயா. இயேசுகிட்ட பழகி அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவோடு பழகி அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதாங்க வேத வசனம். வேதம் நம்மோடு பேசும், நாம் அவரோடு பேசுவோம். சங்கீதம் 125:5 வாசித்துவா. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்களாம் யாரு? இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இஸ்ரவேலராய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு எப்பொழுதும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க தான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நமக்குள்ளே இறங்கி வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 128 1-8 வருஷங்களை வாசிப்பேனா, அது ஒரு குட்டி பரலோகம். ஒரு குடும்பம் இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அனுதினமும் வாசித்து ஜெபித்து தேவனுக்குள்ளாக வாசம் செய்வார்களானால் நீயே ஒரு குட்டி பரலோகம், உன் வீடே ஒரு குட்டி பரலோகம். ஹல்லேலூயா. அங்கே சொல்றார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்புறம் படிக்காது, அப்படியே தொடர்ந்து படிப்போமா. அவன் கைகளின் பிரயாசத்தை, அவன் கையில் செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்வான். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். பாக்கியமும் நன்மையும் ஆசீர்வாதமும் நிறைந்த பரிசுத்த ஆவியார் நிறைவும் நம்முடைய பிரின்ஸ் ஆஃப் பீஸையும் உடையவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போவோம். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் படி. உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடி, இப்படி இருந்தால் தான் கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல். அப்படின்னா என்ன? ஒலிவ மரம் என்று சொன்னால் வெரி ஸ்ட்ராங் ட்ரீ. ஹல்லேலூயா. அது பலன் உள்ளது. ஒலிவ பழங்கள் கிடைக்குமான்னு காத்திருக்கும். இஸ்ரவேல் போன ஒலிவ பழத்தை எடுத்து சாப்பிடும். இப்படியாய் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் இந்த பரலோகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேல் கொண்டான் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. சந்ததி சந்ததியை சமாதானத்தினால் ஆளுகை செய்வார். அந்த சமாதானத்தில் பிரபு ஆளுகை செய்வார். பிரின்ஸ் ஆஃப் பீஸ் உன்னை ஆளுகை செய்வார். அதை ஒருவனால் எடுத்து போட முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 32:17 சொல்லுறாரு பாருங்க. நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் சமாதானமும், நீதியின் பலன் என்றென்றும் அமெரிக்கையும் சுகமுமா. ஹல்லேலூயா. அமைதிலும் சமாதானமும் நமக்கு இருக்குமானா, you are a joyful man, joyful lady. Hallelujah. Praise the Lord. குடும்பத்தில் ஒரு அமைதியில் இருந்தால் அங்கே சமாதானம் நிலவும். Praise the Lord. குடும்பமாய் தேவனை சேவித்து பிள்ளைகளை தான் பெற்று கற்றுக்கொண்டதை அவர்கள் சொல்லிக் கொடுத்து அவர்கள் நம்மை விட மேலானவர்களாய் தேவனை கிட்டி நெருங்க வேண்டும், தேவனை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக் கொடுப்போமானால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அது தேவனுடைய பார்வையிலே அருமையானதாக காணப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 48:22 பாருங்கள். அங்கே சொல்கிறார், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கமாய் வாழ்கிற ஒரு சமாதானம் இல்லை. இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இஷ்டம் போல வாழுவேன், இயேசுவை தொட்டுக்குவேன், சமாதானமாக வாழ முடியுமா? ஒன்று இயேசு பக்கமா, இல்லை உலகத்து பக்கம் போ. ஒன்று தேவனோடு கூட வாழும் வாழ்க்கையை அமைச்சுக்கொள், இல்லைன்னா
உன் இஷ்டம் போல் வாழ்ந்துக்கொள். இஷ்டம் போல் வாழ்க்கை தான் நரகம் என்றும், தேவனை பின்பற்றுகிறவள் தான் எட்டி பரலோகத்தை பிடிக்க முடியும் என்பது இயேசு வேதத்தில் பிரித்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவளே, இந்த நரக வாழ்க்கையை இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம். ஆனால் நாம் நரகத்தில் போய் கந்தகமும் அக்கினியும் எரிகிற கடலிலே தூக்கி எறியப்பட்டால் துடித்து ஆயுசு நாட்கள்லாம் அலறி கொண்டே இருப்போம். சமாதான பிரபு வந்து உங்களை அழைத்து சென்றால் நிச்சயமாய் அவரோடு கூட இனிதாய் வாழ்ந்து சுகிக்க கர்த்தர் உங்களுக்கென்று பரலோகத்தில் தன்னுடைய ஸ்தாபனங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் வேதத்தை ஒப்பிட்டு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளும். ஏசாயா 52:7 ஏன் இந்த சமாதான பிரபுவை பார்த்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொன்னால் அங்கு சொல்லப்படுகிறது பாருங்கள். அவர் வந்து சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோன் ஆகிய உங்களுக்கு சொல்லுகிற சுவிசேஷின் பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. த பியூட்டிஃபுல் ஃபீட். வந்து விழுகிற ஒவ்வொருத்தரையும் தேவன் தூக்கி எடுத்து உனக்கு சமாதானம் என்று சொல்லி அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது சமாதானத்தை கூற வந்தான். சமாதானமற்ற தவி பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மீறுதலும் துரோகத்திலும் சுழன்று கொண்டிருக்கிற மனுஷர்களை மீட்டு எடுத்து அவர்கள் சமாதானம் என்று தவிப்பதை பார்த்து, தன்னை மாய்ச்சி கொள்வதை பார்த்து, தன் குடும்பத்தையே கொடுத்து சாகிறதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? சமாதானத்தை அவர்களுக்கு கொடுக்கவே ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. எங்கும் அவர் சுவிசேஷத்தை, சமாதானத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்து மனுகுலத்தை விடுதலையாக்கி, அவர் பாவத்திலிருந்து சாபத்திலும் அக்கிரமத்தின் மீறுதலிலும் சகல சூழ்நிலையிலிருந்து அவரை விடுதலையாக்கி ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று வேறு பிரித்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது சொல்றார் பாருங்க, சுவிசேஷத்தை அறிவித்து. சுவிசேஷத்தை அறிவித்தார். சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால் நற்காரியங்களை செய்த, அது மறைஞ்சிடுச்சு பார்த்தீங்களா? நற்காரியங்கள் இம்மைக்கு பிறகு மறுமையிலே ஒரு தேசம் இருக்கிறது என்றும் ஒரு நாடு இருக்கிறது என்றும் அங்கே தேவனோடு கூட சஞ்சரிக்க போகிறோம் என்பதை நல்ல காரியங்களை சொல். இதோடு உன் வாழ்க்கை முடிஞ்சில்லப்பா, இதோடு உன் வாழ்க்கை முடிஞ்சில்லம்மா. மறுபிறப்பில் சொல்லுவாங்க, உலகத்தார் சொல்லுவாங்க, நாயா பிறப்போமா குதிரையா பிறப்போமா மாடா பிறப்போமா. மறுபிறப்பு இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே மறுபிறப்பு. ஆண்டவர் மறுபடியும் நம்மை பிறக்கும்படியாக ஸ்நானத்தின் மூலமாக நம்மை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்து நம்முடைய பழைய மனுஷனை களைந்தெறிந்து புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை தரித்து கொண்டு தேவனோடு கூட பெரிதான இந்த ரட்சிப்பிலே சுகித்து வாழும்படியான காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நற்காரியங்கள். இன்மையிலே செத்தா மறுமையில் பரலோகத்தில் இருப்போம் என்ற நம்பிக்கை நம்ம ஊட்டி வளர்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நற்காரியங்கள் அதான் ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தினார். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் அசதியாக இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்ற வேதம் ஒரு கேள்வி கேட்கிறது. ஹல்லேலூயா. நீ பெற்ற ரட்சிப்பு உலகத்தார், எந்த தேசத்தார், எந்த ராஜாக்களும் கொடுக்க முடியாத ஒன்றை ராஜாதி ராஜனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து உயிருள்ள தேவனாய் நம் முன்னதாய் நிற்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு எத்தனை பெரியது. ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலையாக்கப்பட்டோம். நாம் எல்லா உலகத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு பரலோகத்தானாய் வாழும்படியான சாக்கியத்தை இயேசு கிறிஸ்து பிரின்ஸ் ஆஃப் பீஸ் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாலாவதாக தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தெல்லாம் ஆளுகிறாங்க. என் ராஜ்யம்னு சொல்லுவான் மனுஷன். ஏவன் ராஜாக்கள் கிரீடங்களாக கீழே விழுந்தது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் முள்முடி சிரசில் ஏறினதோ
அன்றைக்கே ராஜாக்களின் கிரீடங்கள் விழுந்தது. அவர் சொன்னால் பாவம் செய்த கிரீடங்கள் விழுந்து போச்சுன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். விழுந்தது. முள்முடி ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். பூலோகத்தையும் பரலோகத்தையும் சகல சிருஷ்டிகளும் ஆளுகிறவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா. இதை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவர் உன்னை ஆளுகை செய்தார். உன் குடும்பத்தை ஆளுகை செய்தார். உன் பிள்ளைகளை ஆளுகை செய்தார். உன்னுடைய கையின் பிரயாசங்களை ஆளுகை செய்தார். நீ செய்யும் தொழிலை அவர் ஆளுகை செய்தார். ஒரு குறைவும் உனக்கு இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க. இதுக்காக தான் இயேசு இந்த 4 காரியங்கள் அவர் சமாதானத்தின் பிரபு நமக்கு கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கமும் இல்லையோ, எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் இல்லாமை நீக்கும் அருளே, கோடும் பொல்லா மனதுடைய கல்லான பாவிகளை கொல்லாதருள் புரியும் நல்லாயர் இயேசு சுவாமி தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, எங்கும் நிறைந்த ஜோதியே ஏழை பங்கில் ஊரைந்த நீதியே, எங்கள் சங்கடமான பாவ சங்கதங்களை நீக்கும் தொங்க இசவேலில் வங்கீச கிரீடாதிபதி தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, வேதாந்த வேத முடிவே எங்கள் ஆதாரம் ஆன வடிவே, ஐயாதாதாவும் எம்மை பெற்ற மாதாவும் நீசு நாதா ரட்சியோ வேறே ஆதாரம் எனக்கில்லை தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ. பாருங்க, தேவன் நம்மை ராஜரீகம் பண்ணுகிறார். தேவனுடைய அரசாட்சியின் கொள்ளை நம்மை நடத்துகிறார். பெரிய வானொலி பயப்பட தேவையில்லை. அதுக்குள் இருக்கிறோம் என்று நாம் நினைப்போமானால் வேறு எந்த சிந்தையும் நம்மை வந்து அலை மோதாதபடி நம்மை அவர் கட்டுக்குள்ளே வைப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 53:5 வாசித்து பாரு. இந்த சமாதானத்தின் பிரபு செய்கிற காரியம் நமக்கு அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் குணமாக. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் அடைய வேண்டிய ஆக்கினை மனதால் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்காக, ஒவ்வொரு மனுஷனுக்காக, ஒவ்வொரு மனுஷிக்காக அவர் நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தன்மேல் போட்டுக்கொண்டு சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் வருவதற்கு பல நூற்றாண்டுக்கு முன்பாக தீர்க்கதரிசனமாய் உரைத்தது தான் இந்த காரியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உனக்காக ஆக்கினை மனதார ஏற்றுக்கொண்ட தலையை கொடுத்தார். இவைகளெல்லாம் அறிந்து உன் சிரசிலிருந்து உன் பாதம் வரைக்கும் அவருக்கு நீ விற்று போட்ட உன் சரீரத்தை சொந்தமாய் நீ பயன்படுத்த உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.
பரிசுத்தமாய் வாழ்வதே தேவனுடைய சித்தமா. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மேலே வந்தது. ஒவ்வொருவருக்காக உலகில் வாழும் ஒவ்வொரு மனுஷனும் ஜாதி மத இன சபை வேறுபாடு பாஷைகள் வேறுபாடு இன்றி உலகத்தில் தோன்றின ஒவ்வொரு மனுஷனும் அவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு மனுஷருக்காகவும் ஆக்கணைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர்களை ஆக்கணையிலிருந்து விடுதலையாகி சமாதானத்தை கொடுத்து சமாதானத்தின் பிரபு அவர்களுள்ள வாழும்படியான ஸ்லாக்கியத்தை பிதாவாகி தேவன் கொண்டு வந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் அவரோடு பழக கற்றுக்கொள்ளுங்கள். அவரோடு பழகிறவர்களுக்கு தான் அவருடைய அன்பை தெரியும், இல்லைன்னா தெரியாது. உலக அன்பு உன்னை அழித்து விடும். உலகமும் அது நிறைவும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும். நம்முடைய இரட்சகர் என்றென்றும் நிலை நிற்கிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 54:13 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், இந்த உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். வாட் எ கிரேட் ஜாய். நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதை பார்த்து தான் நமக்கு சந்தோஷம். அப்படி கெட்டு போல எவ்வளோ துக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் சமாதானம் உன்னை மட்டுமல்ல, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். நீ அனுபவித்தது பெரிதாக இருக்கும். வாட் எ கிரேட் ஜாய். நல்லா சிந்தித்து பாருங்க. நீங்கள் சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் சேர்த்து வைக்கிற அபிஷேகம், நீங்கள் சேர்த்து வைக்கிற வல்லமைகள், தேவனுடைய அக்கினி அந்த பிள்ளைகளுக்கு தொடரும் பொழுது எத்தனை சந்தோஷம். அவர்களும் உங்களை விட மேலானோட வாழும் பாக்கியத்தை பெறத்தக்கதாக பிரின்ஸ் ஆஃப் பீஸ் உங்களோடு கூட இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவார். ஹல்லேலூயா. அவரை அழைத்து செல்ல போகிற எத்தனை பேர் கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பாருங்க எவ்வளவாய் நம்மில் அன்பு கொண்டிருக்கிறார். ஏசாயா 55:11-12 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை அது வெறுமையாக என்னோட திரும்பி வராது. நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஹல்லேலூயா. The word of God is so beauty. Hallelujah. Hallelujah. The word of God is encouraging the holy people. Hallelujah. Praise the Lord. எவ்வளவாய் நம்மில் அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது we are nothing before the Almighty God. 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அதிலேயே 12ஆம் வசனம், நீங்கள் மகிழ்ச்சியாக எப்படி புறப்படுவீங்க? இங்கேருந்து போகும்போது எப்படி போவீங்க? நான் போவீங்க. நான் பிரசவம் பண்ணுறான் சாக மாட்டான் அப்படி சொல்லிட்டு போகிறீங்களா? நீங்கள் போகும்போது மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். எங்கே? உங்கள் வீட்டுக்கு. பிரைஸ் தி லார்ட். வாட் எ கிரேட் ஜாய். சொல்ல முடியாத சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறதுனால. ஹல்லேலூயா. ஏசாயா 57:7 வாசித்து பாருங்கள். ஐம்பத்தி 57 பிரதர். பலவிதமான காரியங்களை மலை மேல் செய்கிற குறைகளை கர்த்தர் உணர்த்துகிறார். ஏனெனில் மலையில் தான் ஆண்டவர் போய் நின்று பிரசவம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவைகளை தீட்டுப்படுத்துகிற ஜனங்களை குறித்து அங்கு சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 66:10-12 வருஷங்களை வாசிப்போமானால் அங்கே சொல்லுகிறார் பாருங்க. ஒரு அருமையான வசனம். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவரை குறித்து களி கூறுங்கள். அவர் நிமித்தம் துக்கித்த நீங்கள் எல்லாரும்
அவரோடு கூட மிகவும் மகிழுங்கள். நீங்கள் அவர்கள் ஆறுதலின் முளைப்பால்களை குடித்து திருப்தியாகி அவருடைய மகிமையின் பிரகாசத்தினாலே மனமகிழ்ச்சி ஆகுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தன் சமாதானத்தை நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை ஆற்றை போலவும் அவர்கள் மீது பாயும்படி செய்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை மகிமையான வார்த்தைகளை நமக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். இதை நினைத்து நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து அவர் பாதச்சுவடியை தொடர்வோமானால் நம்முடைய குடும்பம் என்றென்றும் எருசலேமாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. தானியேல் 10:19 சொல்கிறார், அவன் ஜெபிக்கிறான், எல்லாருக்காக, தேசத்துக்காக, எல்லாரும் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறான், பரிந்து பேசுகிறான். கபிரியேல் என்ற தூதன், பிரியமானவனே, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள், திடன்கொள். அவர் என்னோடு பேசுகையில் திடன் கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? உங்கள் ஜெபம் உடனே போய் கபிரியேல் தூதன் என்ன செய்வான்? உங்களுக்கென்று தேவனிடத்தில் உத்தரவை கொண்டு வருவான். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட அனுபவத்தில் முற்பிதாக்கள் நடந்தது போல் நாமும் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்பிதான் இந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸை நமக்குள்ளே அனுப்பினார். ஹல்லேலூயா. முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிப்போம், அவர் சமாதானத்துக்குள்ளாக கடந்து போவோம். எசேக்கியேல் 37:26-28 வசனங்கள் வாசித்து பாரு. எசேக்கியேல் 37. நான் அவர்களோட பாருங்க, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கையை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கை. எப்பொழுதும் அவர்கள் உண்மையிலும் இம்மையிலும் மறுமையிலும் அவருக்கு நித்தியமான உடன்படிக்கையாக இருக்கும். அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனங்களாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இஸ்ரவேலின் பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அனைத்தும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? எவ்வளவாய் நம்மில் ஆண்டவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் எல்லாம் யாரு? பரிசுத்த ஜாதி. பிரைஸ் தி லார்ட். தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஜாதி என்று தேவனுக்கு முன்னதாக உயர்த்தப்படுகிறார். அது ஒன்று தான் நம்ம சொல்லணும். இந்த உலகத்தில் நாம் எல்லாம் தேவனால் பரிசுத்தமாக்கின பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டோம். மீகா 5:6 சொல்லுகிறது, தேவனுக்கும் நமக்கும் இருந்த பகை சுவரை தகர்த்தெறிந்து ஒப்புரவாக்குதலை இயேசு உண்டாக்கி இவரே நமக்கு சமாதான காரணராய் இருக்கிறார் என்று மீகா 5:6 சொல்லுகிறது. இவரே சமாதான காரணர். பிரைஸ் தி லார்ட். நமக்கும் தேவனுக்கும் ஏசாயா 59:2 வசனம் சொல்லுது, நமக்கும் தேவனுக்கு இருந்த பகைமையை அவர் தகர்த்தெறிந்து நம்மையும் தேவனையும் ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சகரியா 8:19 வாசித்து பார். சத்தியத்தின் சமாதானத்தையும் சிநேகிகள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிகள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்கணும். சத்தியம் என்ன சொல்லு? சத்தியபரராக இயேசு என்ன சொல்லுகிறாரோ
அதன்படி நடக்க வேண்டும் என்றும் சத்தியத்தையும் சமாதானத்தையும். தேவன் சொல்கிறார் சத்தியத்தை, இயேசு சொல்கிறார் சமாதானத்தை. இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். சத்தியத்தை அக்செப்ட் பண்ணுறது தான் அவரை சிநேகிக்கிறது. சமாதானத்தை அக்செப்ட் பண்ணுறது தான் இயேசுவை சிநேகிக்கிறது. இது ரெண்டும் நம்ம அப்பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் செய்யும்படி நாம் அவர் வசனத்தை கை கொண்டு நடந்தால் அவரும் குமாரனும் பிதாவும் குமாரனும் வந்து நமக்குள்ளே வாசம் செய்யும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க. மற்றுமாக சொல்கிறார், சகரியா 8:19 சொல்லுகிறார். முடிச்சிட்டீங்க. மத்தேயு 5:9 சொல்கிறார் பாருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார். பார்த்தீங்களா, எங்கே கொண்டு வந்து முடிக்கிறாரு பாருங்க. நீங்களாம் யாருடைய புத்திரர்? உங்கள் அப்பா பேர் சொல்லி, உங்கள் அம்மா பேர் சொல்லி என்ன சொல்லாதீங்க. நான் அவங்க தான் என்னை பெற்றாங்க, அவங்கள பெற்றவங்களும் போச்சாச்சு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் வீரமாக பேசுகிறேன். இப்போது பெற்றெடுத்தது யார்? சமாதானத்தின் பிரபு உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மாமிசத்தில் பிறந்த நம்மை அடக்கம் செய்யப்பட்டு ஆவியிலே பிறந்து ஆவியாகி தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படி ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்கு விரோதமாக எழும்பாதீர். தேவன் ஆவியாயிருக்கிறார். நம்மையும் ஆவியிலே பிறப்பித்து ஆவியானவர் நடத்தும்படியான அந்த பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சத்தம் கேட்டால் திரும்பி பார்க்காதீங்க. யாராவது வந்தாங்கன்னா திரும்பி பார்க்காதீங்க, இங்கேயே பாருங்கள். இங்கே இருந்து தான் வசனம் புறப்படுது. ஹல்லேலூயா. சின்ன சத்தம் கேட்டால் உடனே திரும்பி பார்க்க. நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்காத என்று இயேசு சொல்கிறதுனால தான் நானும் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். திரும்பி வந்த பாதையை மறுபடியும் திரும்பி பார்த்து பாவத்தில் போய் விழுந்துருவேன். பார்க்காத, நேராக பார், கல்வாரியை நோக்கி பார். உனக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை பார், நீ உயர்ந்து போவாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசித்து பார். நான் முடிச்சு விடுறேன், அப்புறம் டயர்டாகிட போறீங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:20. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை அனுபவித்த பக்தனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் எழுதும் பொழுது அவர் எத்தனை கரிசனையோடு சொல்லுகிறார். அவர் பெற்ற பாக்கியத்தை இந்த உலகம் பெற வேண்டும் என்று, நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று அவர் உத்தேசித்து தான் சொல்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். அவர்தான் பரிசுத்தமாக்குற தேவன் என்பதை உணர்ந்தார். அதிலே சொல்லுகிறார், உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் நம்முடைய முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பார்த்தீங்களா? ஆண்டவர் வரும்பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதா இல்லை என்று சொன்னால், மாசற்றதா இல்லை என்று சொன்னால், பரிசுத்தமா இல்லை என்று சொன்னால், you never enter into the kingdom of God. Be careful. இந்த சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை அப்படி காக்க வேண்டும் என்று அனுபவித்து பக்தனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும் பொழுது முடிவு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவன் சொல்லி முடிப்பதை பார்க்கும் பொழுது எத்தனை சந்தோஷம். என் அன்பு சகோதர சகோதரர்களை, பரலோக வாசிகளாய் நாம் இந்த சரீரத்தில் வாசம் செய்கிறோம். பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு சமாதான தேவனை குறித்து நாம் பார்த்தோம். அந்த சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், லைட் கம் டு யுவர் ஹவுஸ் ரைட் நவ். இப்பொழுது தேவன் நீங்கள் போகும்பொழுது சமாதானத்தின் தேவனாய கர்த்தரை அழைத்து கொண்டு போக போறீர்கள். அவர் உங்களோடு வர விரும்புகிறார். Prince of Peace, come to your house. Hallelujah.
ஆண்டவரே என் வீட்டுக்கு வாரும். அநேக காரியங்களில் நான் சமாதானமற்ற தவிக்கிறேன். உம்முடைய சமாதானத்தை நான் நிரப்ப என் வீட்டுக்கு வாரும், என் அலுவலகத்துக்கு வாரும், நான் தங்கிய இடத்துக்கு வாரும். நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய சமாதானம் விளங்கும்படியாய் எங்களை உம்முடைய பரிசுத்தத்தினால் நிறைந்து வாழும் பாக்கியத்தை கொடும் என்று ஒரு நிமிஷம் கேட்போம். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அடுத்த காரியம் அடுத்த வாரம். கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எத்தனையோ காரியத்தில் எனக்கு சமாதானம் இல்லை, எத்தனையோ சூழ்நிலை சமாதானத்தை இழந்து தவிக்கிறேன். என்னை ரட்சியும், உம்முடைய சமாதானத்துக்கு என்னை பாத்திரவானாய்க்க மாற்றும், பாத்திரவாட்டியாய் என்னை மாற்றும் என்று கர்த்தரை நோக்கி கேளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக அருளது. சமாதானத்தின் தேவன் தாமே என்னோடு கூட என்னை வீட்டிற்கு வரும்படியா நான் விரும்பி உம்மை அழைக்கிறேன். வாரும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் சமாதானம், என் அலுவலகத்தில் சமாதானம், நான் செய்யும் தொழிலில் சமாதானம், நான் எதிர்பார்க்கிற நன்மையில் சமாதானம், என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சமாதானம், சந்ததி மேல் சமாதானம் வைத்து போகிறேன் என்று சொன்னீரே, வாரும் என்று சொல்லுவோம். எந்த உள்ளம் தங்கம் இயேசு நாயகா, ஒந்தன் வீடாய் கொள்ள இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ள இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்க இயேசு நாயகா, குழந்தை உள்ள மாக்க இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்க இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரோ இயேசு நாயகா, கிருபை இழாது காரோ இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது வாரோ இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா. பரிசுத்தமுள்ள பிதாவே, சமாதானத்தின் தேவன் தாமே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் காப்பீராக. ஆண்டு சபை முழுவதும் இந்த ஒரே ஆவில் ஒரே ஆத்மா ஒரே சரீரம் ஒரே ஆவில் இணைந்திருக்கிற மணவாட்டி சபையாகி எங்களை சமாதானத்தின் தேவன் தாமே ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு உள்ளங்களில் சமாதானம் கொழுந்து விட்டு எரியட்டும், ஒவ்வொரு இல்லத்திலும் சமாதானம் கொழுந்து விட்டு எரியட்டும். அவர் செய்கிற எல்லா காரியங்களும்
இந்த சமாதானம் விளங்கட்டு சுவாமி. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். சமாதானம் தொடர்ந்து கொள்ள ஒவ்வொருவரையும் உம்மோடு கூட பழக கற்றுக்கொடு. உம்மோடு பழகும்படியான பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடு. இந்த உலகத்தோடு அல்ல, மனுஷரோடு தேவனோடு பழகும் ஒரு பழக்கத்தை ஒவ்வொருக்கும் உண்டு பண்ணி சமாதானத்தின் பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், go and stay with their hearts and house right now. இப்பொழுது அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் வீட்டையும் அவர்கள் குடும்பம் முழுவதையும் ஆளுக செய்யும்படி உம்முடைய பாதப்படிகளை முகம் குப்புற விழுந்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்துக்கு முடிவில்லை. ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்துக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த முடிவில்லாத சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யும்படி, சபை ஆளுக செய்யும்படி, எங்களை உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யும்படி ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிறைந்த பாதத்தில் நம் முகங்குப்புற விழுகிறோம். எங்களை தூக்கி எடுத்து மார்போடு அணைத்து கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.